எல்லோருக்கும் எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் கூட நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் இருக்கிறீங்க. ஒரு 2-3 விஷயங்களை உங்களிடம் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாம் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆரம்பிப்பதற்கு முன்பாக நம்முடைய கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பார்ந்த கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று மத்தியானத்திலிருந்து குறிப்பாக இன்று மிட்நைட் எல்லாமே ஒரு பெரிய அளவில் மாஸ் போவாங்க. அன்பு, சகோதரத்துவம், சமத்துவம் எல்லாம் கூட இந்த கிறிஸ்துமஸ் பெருநாளில் நிலைத்து எல்லா மக்களும் இன்புற வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 2 நாட்களாக நீங்கள் பார்க்குறீங்க, தலைநகர் டெல்லியில் கிறிஸ்துமஸ் விழா நிறைய இடத்துல பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய வாழ்த்துக்களையும் கூட பொதுமக்கள் பெரும் ஒரு அன்போடு வரவேற்று அதை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அரசியலில் 2-3 விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும். குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேற்று மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுருந்தாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக செக்ஷன் 93 சப்கிளாஸ் 2 கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ், அதில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று, அமெண்ட்மெண்ட் வேண்டும் என்று. அதை நம்முடைய முதலமைச்சர் உட்பட சில அரசியல் கட்சி தலைவர்கள் அதை வேண்டுமென்றே திரித்து அதன் மூலமாக மக்கள் மன்றத்தில் நாம் ஏதோ ஒரு பெரும் தவறு செய்து விட்டோம் என்கின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கின்றார்கள். இது பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இதை ஒரு விளக்கத்தை கொடுக்கணும், மக்களுக்கு உங்கள் மூலமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. நமக்கு தெரியும், இன்னைக்கு கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961 அதுபடி எலெக்ஷன் எப்படி நடத்தணும், ப்ராசஸ் எப்படி எல்லாமே டிஃபைன் ஆயிருக்கு. அதில் குறிப்பாக செக்ஷன் 93 சப்கிளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னாங்க, எலெக்ஷன் முடிந்த பிறகு எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை யார் வாங்க முடியும், யார் பார்க்க முடியும் என்று. அதில் ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா, ஆல் அதர் பேப்பர்ஸ் ரிலேட்டிங் டு த எலெக்ஷன் ஷால் பி ஓப்பன் டு பப்ளிக் இன்ஸ்பெக்ஷன். அதாவது எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் போட்டியிட்டவர்களுக்கு சில பேப்பர் ஓப்பனாக இருக்கும், தேர்தலில் போட்டியிடாதவங்களுக்கு சில பேப்பர் ஓப்பனாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பப்ளிக்கு எது கிடைக்கும் அப்படிங்கிறதா இது. ஆல் அதர் பேப்பர்ஸ் ரிலேட்டிங் டு த எலெக்ஷன் ஷால் பி ஓப்பன் டு பப்ளிக் இன்ஸ்பெக்ஷன். இதை நம்முடைய ஹரியானா ஹைகோர்ட் அவங்க சமீபத்தில் தீர்ப்பில் போலிங் சென்டர்னுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட அந்த ஆல் அதர்ஸ் பேப்பர் அப்படிங்கிறதுக்கு சம்பந்தப்பட்டதாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆல் அதர்ஸ் பேப்பர் அதில் சிசிடிவி அடங்கும் அப்படின்னு. அதற்கு எலெக்ஷன் கமிஷன் அவங்க இல்லை, அது வராது, ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் என்பது கண்டிப்பாக நம்ம பப்ளிக்கு கொடுக்க முடியாது, அது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஆல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஸ்பெசிஃபைடு இந்த ரூல்ஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இது எதற்காக தேர்தல் ஆணையம் இதை மாற்றி இருக்கிறாங்க, அதற்கான விளக்கமும் கொடுத்துருக்காங்க. எதற்காக மத்திய அரசு இதை ஒத்துக்கிட்டாங்க, எதற்காக மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு தெரியும் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளி இருக்கு, இன்னும் கேண்டிடேட்டுக்கு அது இருக்கு, ஃபுட்டேஜ் அவங்க வாங்கிக்கலாம், கேண்டிடேட்டுக்கு யாருமே தடுக்கல. ஆனா பப்ளிக்கு அது கை கிடைக்கும் பொழுது, குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீரா இருக்கட்டும், ஜார்க்கண்டா இருக்கட்டும், சென்சிட்டிவான பகுதியில் அது யாரு கையில ஃபுட்டேஜ் இருந்தாலும் கூட யார் வந்தாங்க, யார் ஓட்டு போட்டாங்க, யார் ஓட்டு போடல எல்லாமே தெரியும். அது குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நிறைய நக்சல் அஃபெக்டட் ஏரியாவில் டெரரிசம் இருக்கக்கூடிய பகுதியில் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரும் அச்சுறுத்தல் போட்டால் அவங்களை கொண்டுருவோம். ஓட்டு போட்ட இடத்துல கொண்டிருக்காங்க, ஏன் தேர்தலில் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளை கொண்டிருக்காங்க. இது இந்தியாவில் பல இடத்துல நம்ம பார்க்குறோம். அதுவும் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்த பிறகு போலிங் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ், போலிங்க்கு வெளியே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் இரண்டும் உங்க கையில் கிடைச்சதுன்னா 10 நிமிஷத்துல மேப் பண்ணிடலாம். அந்த ஒரு காரணம், மிக முக்கிய காரணமாக எலெக்ஷன் கமிஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு சாமானிய மனிதனுக்கு, நாட் அ கேண்டிடேட், அவர்களுக்கு கொடுப்பதில் எந்த விதமான ஒரு பப்ளிக் மெஷரும் கூட மீட் அவுட் ஆகலை அப்படிங்கறக்காக அதை அந்த ரூல்ஸை அமெண்ட் பண்ணி மாற்றிருக்காங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதுவரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் யாருக்குமே கொடுக்கல. முதலமைச்சர் அவரை பேசுறதை பார்த்தீங்கன்னா, ஏதோ நேற்று வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க, எனக்கு எலெக்ஷன் கமிஷன் அமெண்ட் பண்ணி நாளை காலையிலேருந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்படி இதுவரை இந்திய அரசியல்ல சிசிடிவி ஃபுட்டேஜை யாரும் கேட்கல, யாருக்கு கொடுக்க. ஆனா இந்த முறை பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டினுடைய இன்டர்பிரேஷன், ஆல் அதர் பேப்பர்ஸ்னா சிசிடிவி ஃபுட்டேஜும் அடங்கும் அப்படின்னு சொன்னனால அதை கிளாரிஃபை பண்ணி எலெக்ஷன் கமிஷன் ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வரவேற்கின்றோம். எலெக்ஷன் கமிஷன் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த அமெண்ட்மெண்ட் குறிப்பாக அச்சுறுத்தல் இல்லாம கிராம பகுதி, நகர்பகுதி எல்லா இடத்திலும் கூட, தமிழ்நாட்டிலே பாருங்க, நீ ஓட்டு போட்டா கரண்ட் கட் பண்ணி விட்டுருவேன், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் உன் பேர் எடுத்துருவேன், இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய நம்ம ஊர்லேயே நடக்குது. அதனால் நிச்சயமாக இது மக்களுடைய பாதுகாப்புக்கு வழிவகுக்கும். அதே நேரத்தில் இன்னும் நிறைய நண்பர்கள்
தேர்தலில் வந்து வாக்களிப்பதற்கு, வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்கு இது பயன்படும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இரண்டாவது, நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, நிறைய பொய்யும் சொல்றாங்க. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி 3 நாட்களாக அமைச்சர்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னாங்க, பிஎஸ்என்எல் நிறுவனம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் கல்வித்துறைக்கு இன்டர்நெட் கொடுக்குறாங்க, நீங்கள் சர்வீஸ் வாங்குறீங்க. 3 வாரமாக உங்களுக்கு பில் கட்டாதனால சர்வீஸ் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, அதனால மாணவர்கள் பாதிக்கிறாங்கன்னு சொன்னோம். அந்த மாதிரி இல்லவே இல்லைனாங்க. நாங்கள் லெட்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணோம், பாருங்க இந்த மாதிரி இருக்குது. அது முதல்லயே கட்டியாச்சு, பொய் சொல்றாங்க. நாங்க நேற்று மறுபடியும் ஒரு லெட்டர் பாருங்க, நேற்று தான் நீங்க கட்ட சொல்லி ஆர்டரே போட்டிருக்கீங்க. அதில் அமைச்சர் அவர்கள் நிறைய விஷயங்களை வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் முன் வச்சிருக்கிறாங்க. ஒன்று, மத்திய அரசு நேற்று கொண்டு வந்திருக்க 8ஆம் கிளாஸ் டிடென்ஷன் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 5ஆம் வகுப்புல ஒரு மாணவன் மாணவி அந்த பரீட்சையில ஃபெயில் ஆகும் பொழுது 2 மாதம் கழித்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அதுலயும் அவங்க ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க ஹோல்ட் ஆவாங்க அந்த கிளாஸ்ல. அதே போல 8ஆவதுல அந்த பரீட்சையில் அவங்க ஃபெயில் ஆகிறாங்கன்னா 2 மாதம் கழித்து நடத்தப்படக்கூடிய தேர்வுல மறுபடியும் ஃபெயில் ஆனாங்கன்னா அவங்க ஹோல்டு பண்ணுவாங்க. இது வந்து டிடென்ஷன் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது புதிய கல்விக் கொள்கை 2019-20 கொண்டு வரும் பொழுதே இந்த பாலிசியை சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம பரீட்சை நடத்துறதே 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் இல்லை, 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் தான் நடத்தும் அப்படின்னு அந்த பாலிசி பிரிஸ்கிரைப் பண்ணாம இருந்தாங்க. நேற்று மத்திய அரசு MHRD அந்த பாலிசியை பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதற்கு தமிழக அரசு தன்னுடைய விரோதத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், மத்திய அரசை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் குவான்டிட்டி இருக்கணும், குவாலிட்டி இருக்கணும். எல்லா குழந்தைங்களும் படிக்கணும் தங்குதடை இல்லாம. அதே நேரத்தில் எஜுகேஷனும் குவாலிட்டியா கொடுக்கணும். ஆசிரியருக்கு நீங்க ஒரு கட்டாயம் வைக்கணும் இல்லைங்களா? ஆசிரியர் ஒழுங்கா பாடம் நடத்துறாங்களா நடத்தலையா, மாணவன் ஒழுங்கா படிக்கிறாங்களா படிக்கல, இரண்டும் தான் ஒரு கல்வி திட்டத்தை நீங்க சரியா சமமா பாக்குறீங்கன்னா இரண்டையும் பார்க்கணும். ஸோ மத்திய அரசை பொறுத்தவரை இன்னைக்கு சொல்றாங்க 5ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆன பிறகு அவங்களுக்கு 2 மாசம் இன்டென்சிவ் கோச்சிங் கொடுத்து மோல்ட் ஆயிக்குவாங்க, அவங்களுக்கு மறுபடியும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கப்படும் அப்படி. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கல்வியை பொறுத்தவரை தரத்தை உயர்த்திக்கிட்டே வரணும், அதே நேரத்தில் ஒரு குவாலிட்டியை மீட் அவுட் பண்ணணும். இன்னைக்கு தமிழகத்தை பாருங்க, நம்ம எங்க இருக்கோம்னு பாருங்க. நேஷனல் லெவல்ல 2018ல் ஏசர் ரிப்போர்ட்ங்கிறது இந்தியா முழுவதுமே ஒரு மாணவனுடைய கல்வி தரத்தை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு சர்வே. 22% தமிழ்நாடு, நான் சொல்றது 2018 ஒரு ஆண்டா வர்றேன். 2018ல் 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கு 22% குழந்தைங்களுக்கு தான் பேசிக் சப்ராக்ஷன் தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு தெரிஞ்சது. கேரளா தான் ஹையஸ்டா இருந்தாங்க, 45% குழந்தைகள் 3ஆம் கிளாஸ்ல பேசிக் சப்ராக்ஷன் போடுவாங்க. இதே வந்து இந்திய அளவில் பார்க்கும்போது தமிழகத்தினுடைய ஆவரேஜ் விட இந்தியாவுடைய ஆவரேஜை விட தமிழ்நாடு குறைவா இருந்துச்சு. அதே மாதிரி இந்திய அளவில் நீங்க பாத்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ் 56% குழந்தைங்களுக்கு ஒரு 3 டிஜிட் நம்பரை சிங்கிள் டிஜிட் நம்பரால் டிவைட் பண்ண முடியல. 5ஆம் கிளாஸ்ல 72% குழந்தைங்களுக்கு டிவிஷன் தெரியல. 3ஆம் கிளாஸ்ல 80% குழந்தைங்களுக்கு சப்ராக்ஷன் தெரியல. சோ இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது இந்தியாவை பொறுத்தவரை கல்வி தரத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கு. நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே 2021, இந்த நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மட்டும் தமிழ்நாடு குழந்தைகளுடைய விட அதிகம். கிளாஸ் 3, கிளாஸ் 5, கிளாஸ் 8, கிளாஸ் 10 எல்லாத்துல கூட நம்ம நேஷனல் ஆவரேஜ் கீழே இருக்கும். கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்க வெறும் 2% மட்டும்தான் சயின்ஸ்ல ப்ரொஃபிஷியன்ட்டா இருக்காங்க. 8% மட்டும்தான் மேக்ஸ் சயின்ஸ்ல என்ன லேர்னிங் அவுட்கம் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அவுட்கம் இருக்கு. 2026 NCERT சர்வே பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷனல் லேர்னிங் ஸ்டடியில 3ஆம் கிளாஸ்ல பாதி பேருக்கு தமிழை சரியா படிக்க தெரியல. 3ஆம் கிளாஸ்ல 20%, அதாவது 5ல் ஒருத்தருக்கு வந்து தமிழ் நம்முடைய தாய்மொழியில ப்ரொஃபிஷியன்சி இல்லை. இது தமிழ் மொழி தான் கடைசியா இருக்கு. ஒரு மலையாளமோ ஒரு தெலுங்கோ ஒரு கன்னடமோ பார்க்கும் பொழுது குறிப்பா இந்த 3ஆம் கிளாஸ் குழந்தைங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷியன்சி மதர் லாங்குவேஜ்ல குறைவா இருப்பது நம்முடைய தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு. அதே போல மேக்ஸ், அதே போல சயின்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எதற்காக இதை நான் படிக்கிறேன் அப்படின்னாங்க, இந்த அரசுக்கு ஒரு கட்டாயம் இருக்கு. தமிழ்நாடு அரசு அமைச்சருக்கு ஒரு கட்டாயம் என்னன்னா, நான் குழந்தைங்க எல்லாத்தையும் கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சேன், நான் அப்படியே பாஸ் பண்ண வச்சேன், 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அனுப்பிட்டேன். இது சொல்வது பெருமையாக இருந்தாலும் கூட அது 1980ல் தேவைப்பட்டுச்சு. எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு வரணுங்கிறது 80. இன்னைக்கு 2000ல் எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு வரணும், படிக்கணும். 2024ல் எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு வரணும், ஒரு பேசிக்கா படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க.
அதனால் இன்னைக்கு கல்வியை பொறுத்தவரை கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு. மாநில அரசை பொறுத்தவரை நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தல அப்படின்னா அவங்க படுத்தாம இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா மத்திய அரசை பொறுத்தவரை இது ஒரு காரணத்திற்காக கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, அகில இந்தியாவாக இருந்தாலும் சரி, குறிப்பாக லேர்னிங் அவுட்கம் ப்ரொஃபிஷியன்சி, அது வந்து தாய்மொழியிலிருந்து, ஆங்கிலத்திலிருந்து, கணக்கிலிருந்து, சயின்ஸ்ல இருந்து, விஞ்ஞானம் எல்லாத்துலயும் கூட இன்னைக்கு லேர்னிங் அவுட்கம் ப்ராப்ளம் இருக்கு. இதற்கு ஒரு அமைச்சர் வந்து அட்டென்ஷன் கொடுக்கணுமோ தவிர, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர் நண்பர்கள் முன்பு எங்களுக்கு பணம் கம்மியா கொடுத்தாங்க, அதனாலதான் இன்டர்நெட் பில் கட்டல அப்படின்னு இந்த கதை, டாக்ஸேஷன் நாங்க அதிகமா கொடுத்தோம், டாக்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு கம்மியா திருப்பி தர்றாங்க, இன்டர்நெட் பில் கட்டுறதுக்கு அவங்க இன்டர்நெட் பில் மட்டும் கட்டாம இருந்தா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இன்னைக்கு நாங்க உண்டியல் போராட்டம் நடத்துவதாக முடிவு செஞ்சிருந்தோம். நம்முடைய தொண்டர்கள்லாம் பப்ளிக்ல போய் உண்டியல் வச்சு மக்கள்கிட்ட இருந்து பணம் வசூல் பண்ணி அரசு கஜானா கட்டி இதன் மூலமாக நாச்சு நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பு தடைபடாம இன்டர்நெட் பில் கட்டுங்க. ஆனா நேத்து அவங்க இன்டர்நெட் பில் கட்டுனால இன்னைக்கு நாங்க மக்கள்கிட்ட போய் உண்டியல் கொடுத்து உண்டியல்ல பணம் போட்டு அரசை காப்பாற்றணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நாங்க போல, வேகமா அதை வரத்தான் போகுது. அதை நீங்களும் தமிழ்நாட்டில் பார்க்கத்தான் போறீங்க. ஸோ இதையும் பத்திரிகை நண்பர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதை தாண்டி மிச்சதெல்லாம் ஜெனரல் பொலிட்டிக்கல் இதெல்லாம் இருக்குங்கன்னா நீங்க கேள்வி கேட்பீங்க. இன்னைக்கு ஆனா நேற்று நான் உள்துறை அமைச்சர் அவர்களை புதுடெல்லியில் சந்திச்சங்கன்னா, உள்துறை அமைச்சருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய அலுவலக கட்டடங்கள் ஒரு 3-4 மாவட்டத்தில் வந்து முழுமை பெற்றிருக்குது. அதனால் நீங்க வந்து அதை திறப்பு விழாக்கு நீங்க வரணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோங்கன்னா, அவங்க இன்னைக்கு நாளைக்குள்ள தேதி சொல்லுவாங்க. இந்த மாதம் கடைசிக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே நேரத்தில் 26 ஒரு புயலுக்கான வாய்ப்பு, 27 ஒரு புயலுக்கான வாய்ப்பு, அதையும் நம்ம பார்க்கணுங்கன்னா திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், ராமநாதபுரம் 3 இடமே நமக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்சி அலுவலகம் தயார். இன்னைக்கு நாளைக்கு அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு நாங்கள் அறிவித்து கொடுத்துருவாங்கன்னா. ஆனால் நேற்று நான் சென்றது உண்மை, உள்துறை அமைச்சருக்கு அழைப்பு விடுத்திருப்பது உண்மை, அவரும் வருவதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார். தேதியை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆனா நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவருடைய 1ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு இன்று தேமுதிகவினுடைய தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க. அண்ணன் சுதீஷ் அவர்கள் நம்முடைய அலுவலகத்துக்கு வந்திருந்தாங்க. தொலைபேசி மூலமா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி 28ஆம் தேதி குரு பூஜை விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். கட்டாயமாக நாங்கள் கலந்து கொள்கின்றோம். ஏன்னா இப்போ உள்துறை அமைச்சருடைய தேதி இன்னுமே முடிவாகல, எப்ப வர்றாங்கன்னு ஒரு நாள் முன்னாடி பின்னாடி போலாங்கன்னா தேதி முடிவான பிறகு ஒரு முடிவெடுத்து நாங்க சொல்றோங்கண்ணா. ஆனா நாம இன்னைக்கு என்ன மெஷர் பண்றோம் அப்படின்னாங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேர் படிக்கிறாங்கன்னு மெஷர் பண்றோம். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 47%. சூப்பர். அது காமராஜர் ஐயா அவருடைய கனவுன்னா, அங்கிருந்து நம்ம வந்து குவான்டிட்டி அதிகப்படுத்திட்டோம், குவாலிட்டி. அவ்வளவு பேர்த்துல குவாலிட்டி மீட் அவுட் ஆயிருக்காம. ஆனா இந்தியா முழுவதுமே இந்த பிரச்சனை இருக்குங்க. தமிழ்நாட்டை நான் சுட்டிக்காட்ட விரும்பல, இந்தியா முழுவதும் ஏசர் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா. ஆனா தமிழ்நாடு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே நம்மளைய குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் அவுட்கம்ல ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, குறிப்பாக இந்த 3 மாநிலங்களும் குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் அவுட்கம் மெஷர் பண்றாங்க. 3ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் 3 கிளாஸுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்சிஆர்டி, சிபிஎஸ்இ இவங்க மெஷர் பண்றாங்க. ரேண்டமா தமிழ்நாட்டில் ரேண்டமா ஒரு 5-6 மாவட்டத்தை எடுக்கிறாங்க. போன முறை தருமபுரி எடுத்திருந்தாங்க, ஈரோடு எடுத்திருந்தாங்க, சவுத்தில் ஒரு மாவட்டம் எடுத்திருந்தாங்கன்னா, கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க ரேண்டமா 2-3 நாள்ல. அந்த குழந்தை வந்து பேசிக் மேக்ஸ் போடுறாங்களா, பேசிக் சயின்ஸ் தெரியுதா அவங்களுக்கு, ஒரு தமிழ் பேராகிராஃப் கொடுத்து படிக்க சொல்றாங்க, பிழை இல்லாம படிக்கிறாங்களா.